உலக மக்களே வணக்கம். பொதுமக்கள் சொல்லலாம், மக்களே, அவன் குற்றவாளி தானே, அவனை கொண்டா என்ன, எதுக்கு காவல்துறை பாதுகாப்பு பண்ணுது, ஒரு குற்றவாளியை எதுக்கு காப்பாற்றுது என்று நீ பொதுமக்கள் சொல்லலாம். அதே இது உங்கள் மகனாக இருந்தால் சொல்லுவீங்களா? உங்கள் புருஷனாக இருந்தால் சொல்லுவீங்களா? உங்கள் அக்கா புருஷனாக இருந்தால் சொல்லுவீங்களா? சொல்லுங்கள். உங்கள் பேரனாக இருந்தால் சொல்லுவீங்களா? சொல்லுங்கள் மக்களே. அப்போ காவல்துறை கரெக்டாக தான் இருக்குது, நீதிபதி கரெக்டாக தான் இருக்கார். சொல்லுங்கள், சட்டம் கரெக்டாக தான் இருக்குது. அப்படியே இவர் தான் குற்றவாளி என்று எடுத்தோன்னே தெரியுமா? சொல்லுங்கள். சில மனிதர்கள், பொதுமக்கள் தப்பு செஞ்சவனை, ஆண்களை உடலை வெட்டணும் சொல்கிறாங்கள, ஆண் உறுப்பை அறுக்கணும்ன்றாங்க. இது பெரிய தப்பு தானே. ஆண் உறுப்பை அறுத்த பின்னாடி அந்த மனிதன் தவறு செய்யவில்லை என்று தெரிய வந்தா திருப்பி அதை ஒட்ட வைக்க முடியுமா? சொல்லுங்கள் மக்களே. மனிதன் எதை வேண்டாலும் பேசலாம், ஆனால் அரசு செய்ய முடியாது. உண்மைதானே? இந்த மனிதன் அந்த தவறை செய்யவில்லை என்று சொன்னால், தெரிஞ்சா, அப்போ அது எவ்வளோ பெரிய தப்பாகி போகிறோம்? சொல்லுங்கள். நீங்கள் கேட்டதும் அதை செஞ்சால் அது தவறு தானே? தப்பா இல்லையா? சொல்லுங்கள். பொறுமையாகத்தான் விசாரிக்கணும். தவறு நடக்காமல் பார்த்துக்கிறது தான் நல்லது. தவறு நடந்த பின்னாடி எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாகத்தான் விசாரிக்கணும். இப்போ உடம்பு நல்லா இருக்குது, கீழே விழுந்துடுறோம், அந்த காயம் அப்பயும் ஆறுமா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கீழே விழுகாமல் பாதுகாப்பாக வாழணும். அதான உண்மை. சொல்லுங்கள் மக்களே. கீழே விழுந்துட்டோம், கை கால் புண்ணாயிருது, உடஞ்சி போகுது. அதை சரி பண்ண எவ்வளோ நாள் ஆகும்? எவ்வளோ பண செலவு வைப்பீங்க? எவ்வளோ நேரம் செலவு செய்வீங்க? சொல்லுங்கள்.